இன்னைக்கு ஹவுசிங் லோன் வீடியோவோட பார்ட் 2 ஒரு கைண்ட் ஆஃப் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆல் த கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஹவுசிங் லோன் வீடியோ 2 இயர்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்ஸ்டா மோஜோவில் ஹோம் லோன் கால்குலேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தெரியாதவங்களுக்கு ஐ எம் அன் எக்ஸ் பேங்கர் 5 இயர்ஸ் லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணேன். இது கிரியேட் பண்ணும்போது எனக்கே சில டவுட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஒருத்தவங்க வேற கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இது எல்லாமே சாட் ஜிபிடிலே வரும், இதுக்கு எதுக்கு கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுதான் ஏன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஏன் இம்பார்ட்டண்ட்டான டூல் இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் அ ஹோம் லோன் ஆர் உங்ககிட்ட ஆல்ரெடி ஹோம் லோன் இருக்குது அப்படின்னாலும், ஸோ தட் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஒரு ஜென்ரலான ஒரு காமன் கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் ஒன்லி கால்குலேஷன்ஸ் மட்டும் இருக்காது, ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் இங்கே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, ஹோம் லோன் பொறுத்த வரைக்கும் அப்ளிகண்ட், சம்டைம்ஸ் கோ அப்ளிகண்ட் அண்ட் ப்ளஸ் கம்பல்சரி கேரண்டார், இந்த மாதிரி 3 பேர் இருக்கணும். ஸோ யார் என்னவா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணணும்னா, சேலரி ஒருத்தவங்க பேரில் இருக்குன்னா அவங்க வந்து அப்ளிகண்ட்டாவோ இல்லை கோ அப்ளிகண்ட்டாவோ இருப்பாங்க. லேண்ட் யார் பேரில் இருக்குதோ அவங்க இன்னொரு இதுவாக இருப்பாங்க. ப்ளஸ் கேரண்டார் இருக்கணும். இப்போ இதுவே வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி அண்ட் லேண்ட் ரெண்டுமே ஒருத்தவங்க பேரில் இருக்கும். ஸோ அவங்களோட இன்கமே வந்துட்டு எனஃபாகவும் இருக்கும். அந்த டைமில் கோ அப்ளிகண்ட்டே தேவை கிடையாது, அப்ளிகண்ட் மட்டும் எனஃப். அண்ட் ப்ளஸ் கேரண்டார் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஹோம் லோன் எடுக்கிறது நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ எப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட சேலரி வந்துட்டு நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேலரி சேர்த்து எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் இப்போ கட்ட போகிற வீட்டில் வந்துட்டு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்கன்னா, அந்த வாடகைக்கு விடுற வீட்டோட ரெண்ட்டை கூட கால்குலேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சாட் ஜிபிடியில் கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆளால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேப்பர்ஸ் நம்மளுக்கு தேவை. ஹோம் லோன் அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே பேப்பர்ஸ் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே அதில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஹவுசிங் லோன் வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட இமெயிலையும் வந்தது, மெசேஜ்லேயும் கமெண்ட்லேயும் வந்தது, என்னென்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று லிஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இருக்குது. இதில் எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கால்குலேஷன், ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து நான் ஹவுசிங் லோன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இதை நான் சொல்லலை. இதில் என்னென்னா எல்லோ கலர் காலம்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வந்து 40 லட்சத்துக்கு கட்ட போகிறீங்க அப்படின்னா 40 லட்சத்தை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஜ் ஏன் சொல்கிறேன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் தான் பார். ஸோ 60 இயர்ஸ்க்குள்ள எவ்வளோ வருதோ மேக்ஸிமம் டென்யூர் அது வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு டவுன் பேமெண்ட் கொடுக்கணும்னா சாட் ஜிபிடிக்கு தெரியாது. நீங்கள் கொடுத்தா தான் டவுன் பேமெண்ட் சொல்லும், இல்லைன்னா சொல்லாது. ஸோ இதுலேயும் டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் பேங்க்கில், நீங்கள் எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட்ஸும் ப்ராக்கெட்டில் நான் சைட்லேயே எழுதியிருப்பேன். ஸோ வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 20% அப்படின்னு போட்டோன்னா 8 lakhs டவுன் பேமெண்ட் நம்ம ரெடி பண்ணணும், 32 lakhs லோன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்துட்டு லோன் கிடைக்கிறது டிலே ஆகும், பேப்பர்ஸ் ஒர்க் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸில் சீக்கிரம் பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா கவர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக கொஞ்சம் கூட தான் இருக்கும். இப்போது நான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி ஒரு மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மேனேஜர். அப்போது அவர்கிட்ட கேட்டும் போது 7.5 இருக்குது இப்போ ப்ரெசென்ட்டாக அப்படின்னு சொன்னார். ஸோ டென்யூர் பீரியடுங்கிறது எத்தனை வருஷம் லோன் கட்ட போகிறோங்கிறது அதை வந்து 20ன்னு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் போட்டாலே உங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருக்கணும், உங்கள் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ வரும்னு வரும். நடுவில் எனி அதர் இஎம்ஐஸ்ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அது 10,000 போட்டிருக்கேன். ஸோ அது என்னன்னா சாட் ஜிபிடியில் கிடைக்காத ஒரு விஷயம். சாட் ஜிபிடியில் நீங்கள் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் டேக் ஹோம் பே 40% இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து 40% உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது அதுக்குள்ளே வர மாதிரி தான் இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் என்னென்னா உங்களோட ஆல் அதர் இஎம்ஐஸை அதில் சேர்க்கணும்.
அதை தான் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கார் லோன் இருக்கலாம், பர்சனல் லோன் இருக்கலாம், வேறு ஏதாவது லோன் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பேங்க்கில் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷனையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ChatGPTக்கு தெரியாது. ஸோ ChatGPTயில் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். லைக் எப்படி அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மாடரேட்டான ரேஞ்சில் அதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அதை ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு மாதிரி போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இந்த கால்குலேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ChatGPTயில் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குதான்னு பார்த்துட்டு இட்ஸ் நாட் எனஃப் அப்படிங்கும் போது தான் இதை நான் ரெடி பண்ணேன். ஸோ அடுத்தது முக்கியமாக நான் பண்ண இன்னொரு கால்குலேஷன். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆனிச்சு. அமார்டைசேஷன் கால்குலேட்டர் அப்படிம்பாங்க. இதோட ஃபார்முலாஸ் வந்துட்டு ChatGPTயில் நான் சர்ச் பண்ணும் போதும் ஒழுங்கான ஃபார்முலாஸ் கிடைக்கல. ஒரே இதுக்கு 4-5 ஃபார்முலாஸ் காட்டுச்சு. நைட்டு ஃபுல்லாக இதே யோசிச்சுட்டே தூங்கி இருந்துட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சோன்னு உட்காந்து இதை நான் ஒர்க் பண்ணேன். இந்த ஃபார்முலாவே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருந்தது. இதில் என்னென்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், உங்களோட இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ போகுது, பிரின்சிபலுக்கு எவ்வளோ போகுது, க்ளோசிங் பேலன்ஸ் இது எல்லாமே இருக்கும். நம்ம வந்து 20 இயர்ஸ் போட்டிருக்கோம். அப்படின்னா 240 months. 240 monthஸில் முடிஞ்சிடும். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட லோன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம ப்ரீபேமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ப்ரைவேட் பேங்க்கில் சில பேங்க்கில் ப்ரீபேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸில் போடுறது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இருக்குதான்னு கேட்டுக்கிறோம். இல்லைன்னா அதுக்கு வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருந்தால் கவலை இல்லை. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து ப்ரீபேமெண்ட் அதிகமாக பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா 20,000 வட்டிக்கு போகும். 5,000 தான் வந்து பிரின்சிபலுக்கு போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பல்காக ஒரு 4-5 லட்சமும் பண்ணலாம். இல்லை எலிஜிபிள் லோன் வச்சு அதை போடுறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் வருது, போனஸ் வருது, அதை போடுறீங்க. இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னால் வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியும். என்னால் மாதம் ஒரு 2,000 ரூபாய் கூட கட்ட முடியும். இந்த மாதிரி இது எப்படி வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த எல்லோ கலர் காலமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டு பார்த்து எத்தனை நாளைக்குள்ளே முடிச்சுக்கலாம் லோனை நம்ம அப்படிங்கிறத நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கேட்க வேண்டாம். இதுக்கு எவ்வளோ கட்டினா போதுமா, அவ்வளோ கட்டினா போதுமா, என்கிட்டன்னு இல்லை பேங்க் எம்ப்ளாயி கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட எவ்வளோ இஎம்ஐ நான் கூட கட்டணும்னு நீங்கள் கேட்க வேணாம். ஜஸ்ட் இந்த கால்குலேட்டரில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ப்ரீபேமெண்ட் வர மாதிரியான கால்குலேஷன் ChatGPTயில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணியிருக்கோம், டோட்டலாக எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா நடுவில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அப்படி கட்டிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பே பண்ணியிருக்க மாதிரி அதில் காட்டுது. அதுதான் நான் ப்ரீபேமெண்ட்டோடு அதை காட்டினேன். இப்போது ப்ரீபேமெண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஹோம் லோனுங்கிறது ரொம்ப வருஷம் நம்ம கட்டுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 32 லட்சம் நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கடனாக வாங்கியிருக்கோம். பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வருது. இதுதான் வந்து ஹோம் லோனில் இருக்க ப்ராப்ளமே. நம்ம வந்து அப்பப்போ ப்ரீபேமெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. நீங்கள் 20 வருஷத்துக்கு லோன் வாங்கினாலும் ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 15 வருஷத்தில் முடிச்சிடலாம். அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன் வீடியோ போடும் போதும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டா மோஜோவில் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி 4-5 ப்ராடக்ட் இருக்குது. லைக் பட்ஜெட் எப்படி போடுறது, மேனுவலாக எப்படி போடுறது, எக்ஸலாக எப்படி போடுறது, மீல் பிளான் போடுறது, இந்த கால்குலேட்டர் ப்ளஸ் 2D பிளான், எங்கள் வீட்டோட 2D பிளான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.